10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். He is calling the one who was owing 10,000 talents. அதாவது கடன் தான் இந்த தாலந்துல கிடைச்சிருந்தது. This is the debt which is got in the talents. இந்த கடன் வாங்கின ஆளு தாலந்த கடன் தான் வாங்கியிருந்தான். அவன் வந்து தன்னுடைய இத வாங்கல. One who has got the talents only had got debt and it is not his own. இந்த ரட்சிப்பு இந்த கிருபை எல்லாம் ஒரு கடன். This salvation and this grace is all a debt to us. இந்த கடனை நீ கரெக்ட்டா நீ தீர்க்கணும். You have to pay this debt rightly. நீ தேவனிடத்திலிருந்து எவ்வளவு கடன் பட்டிருக்கிறாய்? How much have you owed from the Lord? நீ பட்ட கடன் எவ்வளவு? How much have you owed? லூக்கா 16ஆம் அதிகாரத்துல Luke chapter 16. அந்த வேலைக்காரன் போய் தன்னிடத்துல கடன் பட்ட ஒவ்வொருத்தையும் கேட்டான். நீ வாங்கின கடன் எவ்வளவு? That servant is going and asking everyone as to how much they asked got in லூக்கா debt. 16:5ல பார்க்கும் பொழுது In Luke 16:5. நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு? How much owest thou unto my Lord? நீ பட்ட கடன் எவ்வளவு? How much do you owe to my Lord? இப்படி ஒவ்வொருத்தரையும் கேட்டு வாங்கி மாத்தி எழுதுனான். Like this he asked from everyone and he wrote differently. ஆனா தேவனிடத்துல வந்து நீ மாத்தில எழுத முடியாது. But unto God you cannot write in a different manner. நீ ஆண்டவர்ட்ட பட்ட கடன் எவ்வளவு? How much have you owed to the Lord? நான் கடனை பத்தி கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நாள் பேசுகிறேன். If possible I will speak about this debts on one day. ஆனா ரெண்டு காரியம் இருக்கிறது. And there are two things here. தேவனிடத்துல பட்ட கடன் ரெண்டு கடன் இருக்கிறது. There are two things which you owe to the Lord. அந்த கடனை நீ அடைத்து விட்டாயா? Have you closed that account? இந்த உலகத்துல நீங்க ரொம்ப கடன் வாங்கி இருக்கீங்க. You have got account debts many in this world. எவ்வளவு கடன் இருக்கும்? How much of debts have you? கடன் இல்லாத விசுவாசி யாராவது இருக்கீங்களா? Is there any believer have no debts? எனக்கு 10 காசு கூட கடன் இல்ல. Those who say they have no 10 paisas debts. அப்படி சொல்றவங்க பரவாயில்லை. ஒரு சின்ன கூட்டம் இருக்கிறது. A small group is found. நான் கொஞ்சம் விளக்கமா பேசுறேன். வீட்டு கடன் இருக்க கூடாது, வீட்ல லோன் எடுத்துக்க கூடாது, காருக்கு டூ வீலருக்கு கடன் எடுத்துக்க கூடாது, எந்த கடனும் இருக்க கூடாது. You should not have a loan for your house, for your car, for anything. You should not have debts at all. எந்த கடனும் உனக்கு இருக்கவே கூடாது. There should be no debts at all. எல்லா கடனும் வச்சிக்கிட்டு நீ பரலோகத்துக்கு போக முடியாது. Having all these debts you cannot go to heaven. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. One who is got the debts is a slave to one who is asked it from. கடனை பத்தி ரொம்ப தீவிரமா இன்னொரு நாள் நம்ம கவனிப்போம். Another day we can see about these debts. நீங்க பட்ட இந்த வருஷத்துல எவ்வளவு கடன் இருக்கு உங்களுக்கு? How much would you owe this year? இந்த வீக்ல நீங்க அடைச்சிருவீங்களா? Will you fill it within this week? யோசிச்சு பாருங்க. Just think and see. ஒரு சிலருக்கு எல்லாம் பயங்கர கடன். Some of them are in debt so much. ஏழைய கேட்டா 10,000 ரூபாய் கடன், பணக்காரனை கேட்டா 10 கோடி கடன். If you ask the poor, he has 10,000 debts, and if you ask the millionaire, he has crores of amounts. எனக்கு என்ன ஆச்சரியம் சொன்னா, கடன் வாங்காம வாழணும்ங்கற விசுவாசத்தை விட கடன் வாங்குனா திருப்பி கொடுத்துறலாம்ங்கற விசுவாசம் பயங்கரமா இருக்கு. What is marveling me is better than to live a life without asking debts. You have a great faith in getting the debts and paying it. கடன் வாங்காமலே தேவன் என்னை ஆசீர்வதித்து என்னை நடத்துவார்ங்கற விசுவாசத்தை விட நான் வாங்கின கடனை எப்படியாவது உருண்டு பரண்டு அடைக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் அப்படிங்கற விசுவாசம் தான் ரொம்ப இருக்கு எல்லாருக்கும். More than the faith that the Lord will avoid you from getting debts, many of them have the faith that the Lord will help them to repay the debts that they receive. எத்தனை பேருக்கு கடன் இருக்கு? How many of you have debts? ஆயிரக்கணக்கில் கடன் உள்ளவங்க எத்தனை பேரு? Those of them who have thousands of debts. லட்சக்கணக்கில் கடன் உள்ளவங்க எத்தனை பேரு? Those of them who have lakhs of debts. கோடிக்கணக்கில் கடன் உள்ளவங்க எத்தனை பேரு? Those of them who have crores as debts. நீங்களே யோசிச்சு பாருங்க. You think for yourself? பிள்ளைகளுக்கு இந்த பெற்றோருடைய கடன் பத்தி தெரியாது. The children does not know about the debts of parents. பிரியமானவர்களே, கடன் அடைக்க முடியலன்னு யாரும் தற்கொலை பண்ண கூடாது. Just for paying the debts nobody should commit suicide. தேவனை சரியாய் நீ பிடித்துக்கொள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். You hold on to the Lord perfectly and the Lord will bless you. கடன்களினால தற்கொலை பண்ணின குடும்பங்கள் எத்தனையோ உண்டு. There are so many families because of the turmoil of this debts they have committed suicide. புது வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுத்து கடனை வாங்காத அளவுல ஆசீர்வாதத்தை தேவன்ட்ட வாங்கி நீங்க முன்னேறுங்க. Make a determination in the new year that you might receive the blessing from the Lord and never receive debts. நீங்க கடனாளிகளாய் மாறுகிறது தேவனுடைய சித்தம் அல்ல, அது தேவனுடைய திட்டமும் அல்ல. It's not the will of God that you should ask debts, and this is not in the plan of God. நல்லா தெரிஞ்சுக்கணும், எக்காலம் துணிக்கும்போது கடன் இருந்தா யாரா இருந்தாலும் போக முடியாது. You should rightly take for your knowledge that when the trumpet will sound, anybody who is in debts will never go in his coming. ஊழியக்காரங்க கடன் வாங்குனா ஊழியக்காரங்களை சபையில விட்டு ஓரங்கட்டிடுறாங்க. If servants of God ask debts, then they are put in a corner from the church. அது இதுன்னு கடையில எதுவும் வாங்கி வைக்க கூடாது. You should never ask debts for anything in the shops. ஒரு அம்மா ஒரு சொப்பனம் பார்த்தாங்களாம். One mother saw a dream. அவங்களுக்கு வருகை வந்துருச்சு. The coming came. அப்போ அவங்க பறந்து போறாங்க. And she's flying up. போயிட்டே இருக்காங்களாம். She's going up. திடீர்னு பார்த்தா கீழ இருந்து பால்காரி கத்துறாளாம். Suddenly the milkmaid who was standing below, she was shouting, ஏன் பால் காசை கொடுக்கலன்னு சொல்லி. You didn't restore my milk money.
அவங்க சொன்ன சொப்பனம் அப்படியே கீழே வந்துட்டாங்க. And she saw the dream and she came down with it. பால் கணக்கு முடிக்காத பாட்டியே பரலோகத்துக்கு போக முடியலன்னா நம்மளுக்கு லட்சக்கணக்கில் வச்சிருக்கான இவன் எங்க போறது? One who could not close the milk account could not go to heaven means our people are having lakhs of amount as debts. How will they go? தயவு செய்து கடன் வாங்குறதை நிறுத்துங்க. Please stop with asking debts. வாக்குத்தத்தங்களை வச்சு ஜெபம் பண்ணுங்க. Pray with the promises. வாக்குத்தத்தங்களை வச்சு போராடுங்க. You strive keeping the promises. இந்த வாக்குத்தத்தம் இப்படி சொல்லி இருக்கு. This promise is told like this. என்னை ஆசீர்வதிங்க. You bless me with it. நான் உண்மையுள்ளவனா இருப்பேன். I will be faithful. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி இருக்கு. Faithful man shall abound with blessings. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கத்தக்க பலனுக்கு தருகிறவர் கர்த்தர்னு இருக்கு எனக்கு தாங்க. It is said God who is giving the strength to increase in riches, you give me that strength. அப்படி நீங்க எனக்கு கொடுத்தா நான் உண்மையா இருப்பேன். If you should give me like that, I will be faithful. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல அதிகாரி ஆக்குவேன்னு சொன்னீங்க. You said that you will make him an authority who is faithful in few. இப்படி வசனத்தையும் வாக்குத்தத்தத்தையும் வச்சு நீங்க போராடி நீங்க ஆசீர்வாதத்தை நிறைவேற்ற வேண்டும். Like this strive keeping the promises and be inheritors of the blessings. இத விட்டுட்டு நீங்க கடன் வாங்கிட்டே போய் கடன் வாங்கிட்டு நீ கார் ஓட்டி என்ன பிரயோஜனம்? Living this, receiving debts, driving the car, what's the use? கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கி வச்சிட்டா என்ன பிரயோஜனம்? And in debts if you should get a house, what's the use? கடன் வாங்கி டூ வீலர்ல ஏறி 4 பேர் ஏத்திட்டு போனா என்ன பிரயோஜனம்? And with loans if you should take on in the two wheeler 2 or 4 people, what's the use? அதை விட நீ நடந்தே போலாம். With that you can walk. அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. There's nothing wrong in that. இதுல ஒண்ணும் மரியாதை மதிப்பு எல்லாம் ஒண்ணும் கூடி போறது இல்ல. This is not adding any respect or manners to you. நீ நடந்து போய் பரலோகத்துக்கு போவதை பாட்டிலும் நீ கார்ல போய் பாதாளத்துக்கு போறது நலமா இருக்குமா? Will it be good for you to walk and go to heaven than for you to go in a car and go to hell? ஒண்ணுமே இல்லாட்டாலும் கடன் இல்லாம இருங்க. Even if you have nothing, be without debts. அவன் கேக்குறான் நீ பட்ட கடன் எவ்வளவு? He is asking how much do you owe? அந்த கடனை கட்ட அவனுக்கு முடியவில்லை என்ற உடனே உன்னை வித்துரு, உன் பிள்ளையை வித்துரு, உன் மனைவியை வித்துரு, உனக்குண்டான எல்லாத்தையும் வித்து என் கடனை அடைன்னு சொன்னான். When he was not able to pay their debts, then the Lord said, then the master said, you pay everything which you have, your wife, your children and all that you have, and you pay the debt. அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். He commanded him to sell himself, his wife, his children, all that he had and pay the amount. கடனை கொடுக்கலன்னா நீ உன்னை விற்க வேண்டியிருக்கும். If you have not having paying the debts, then you have to sell yourself. ஒன்று எழுத்தின் பிரகாரமான கடன். One is a literal debt. நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. You make a determination today. கர்த்தாவே நீங்க எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன். Lord, you give me a blessing that I will never ask debts. நீங்களே தேவ சமூகத்துல வச்சு நீங்க உங்களை தாழ்த்தணும். You too humble yourself in the presence of God. ஆண்டவர்ட்ட போராடுங்க. You strive with Lord. ஆண்டவரே கடனே இருக்க கூடாது. Lord, I should have no debts. கடந்த வாரத்துல ஒரு ஃபோன் வந்தது. Last week I had a phone. எங்க அப்பா கடன்னால ரொம்ப துக்கப்படுறாரு. My father is more grieved about the debts. என்னன்னு விசாரிச்சா அவங்க பெரிய கோடீஸ்வரங்க. When I asked about it, he was a millionaire. அவங்களுக்கு கோடிக்கணக்குல இருக்கு. ஆனாலும் என்ன இருக்கு? கடன் வாங்கி வச்சிருக்காங்க. He had crores of things, but he also had debts. கடனை அடைக்கணும்னு சொன்னா 1 hourல அடைக்கலாம். If he has to close the debts, then he can pay it in 1 hour. 1 hourல அவங்க கடனை அடைக்க உங்களுக்கு சக்தி இருக்கு. He had the power also to close the accounts within 1 hour. நம்ம ஆளுங்க பாருங்க 10,000 ரூபாய் கடன், 8,000 ரூபாய் கடன், 8,000 ரூபாய் கடன் அப்படிமா. ஆனா வீட்ல பெரிய 16,000 ரூபாய்க்கு ஹோம் தியேட்டர் வச்சிருப்பான். இத வித்தா 10 நிமிஷத்துல கடன் இல்லாம நீ வீட்ல உட்கார்ந்துக்கலாம். Our people will have 8,000, 10,000 as debts, but they will have a big home theater for 16,000 at home. If he should sell that, he can pay the accounts. 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்குங்க. 2 லட்சம் ரூபாய் கடன், 2 லட்சம் ரூபாய் கடன்மா. 23 நகை வச்சிருக்கீல்ல, அதுல பாதியை வித்து கடனை அடைச்சிட்டு சமாதானமா இருந்தா பாத்தியா பெந்தேகோஸ்ல கடைசில ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாமா. They will say that they have 2 lakhs of debts. You have 20 pounds which you can sell and you can live a peaceful life. In Pentecostal, they will only allow these things to happen, they'll say. நீ இளைப்பாறல இருக்கிறதுக்கு நான் வழி சொல்றேன். அது பெந்தேகோஸ்து உபதேசமா? I tell you the way that you might be at rest is that the gospel of Pentecost. உன்னுடைய பிரச்சனையை நீ தீரணும். இல்லாட்ட நீ திடீர்னு உன்னுடைய ஓட்டத்தை முடிச்சின்னு சொன்னா நீ கடனாளியா தான் செத்து போவ. நான் அடக்கம் பண்ணுவேன். மரணமே உன் கூர் எங்கன்னு. ஆனா எக்காலம் துணிக்கும்போது இந்த பெல் அடிக்காதீங்க. When you pay the debts and you close your race, then it will be good. But I will come and bury you and say, where's death, where's this thing? But this will not resound. உன் கல்லறைக்கு பக்கத்துல உள்ள கல்லறைக்கு பெல் அடிக்கும். எக்காலம் துணிக்கும். When in your உன் கல்லறைக்கு பக்கத்துல உள்ள கல்லறைக்கு எக்கால சத்தம் கேட்கும். உனக்கு பெல் அடிக்காதுன்னு. The trumpet sound will be heard to the neighboring burial ground, but to you it will not be heard. நாங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு தான் உங்களுக்கு போதிக்கிறோம்.
We are only preaching for you to come out of the problems. அது இப்ப வித்தா நல்ல ரேட்ல போகும், இன்னும் கொஞ்ச நாள் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்ல ரேட்ல போகும். இப்படியே வச்சு கடன் வாங்கி கடன் ஒரு லிமிட்டுக்கு வந்து. If you sell this now, it will go on this rate, but after a few days it will go on a good rate. Keeping all this, then your debts are increasing. இந்த பகுதியில உள்ள ஒரு சென்னையில இருந்தாரு. A person from this area was in Chennai. ஒரு கல்யாண மண்டபம்லாம் இருந்துச்சு. He had marriage halls. நல்ல வசதி எல்லாம் இருந்துச்சு. He had good facilities. கடன் அதிகமா இருந்துச்சு. And he had debts too. பாஸ்டர் லூக்காட்ட போய் கேட்டாங்க. He went asked Pastor Luke. அப்ப அவர்தான் அங்க பொறுப்பாளர். The time he was in charge. அவர் சொன்னாரு. He said, எவ்வளவு கடன் இருக்கு? how much of debts have you? எவ்வளவு வருமானம் இருக்கு? How much of income have என்ன you? பண்ணலாம்னு ஒரு 10 நிமிஷம் பேசினாரு. And he spoke like this. உடனே அவர் சொன்னாரு. And he said, நீங்க பிரச்சனையில இருந்து தப்புன்னா இந்த மண்டபத்தை வித்துருங்கன்றார். in order to escape from this problem, you sell this hall. உடனே இவரு சமாளிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. Immediately he just managed the situation and went home. பார்த்தவங்க எல்லாம் சொன்னாரு, இந்த பாஸ்டர்ட்ட போய் ஆலோசனை கேட்டா அந்த ஆளு மேரேஜ் ஹாலி கல்யாண மண்டபத்தை விற்க சொல்றாங்க, இப்படி ஆலோசனை கொடுத்தா நாங்க என்ன ஆவறது? And if he had to go counsel to the pastor, then he asked to sell this marriage hall itself, then what will the plan be? கடைசில என்ன ஆச்சு தெரியுமா? Finally what happened? ஒரு 2 வருஷம் போச்சு. After 2 years. இப்ப கல்யாண மண்டபத்தை வித்தாலும் எது போகாது? கடனே தீராது. ரோட்ல போறவங்க எல்லாம் கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சான், ஊரை விட்டு ஓடினான். Now even if he has to sell that marriage hall, this debts will never be cleared, and the people walking by the road also began to crush him by his throat. நாங்க சொல்றது உபதேசம் தவறா? The truth which we are saying, கேவலப்படக்கூடாது, பைபிளை தூக்கிட்டு நீ கேவலப்படக்கூடாதுன்னு சொல்லி தரோம். You carrying the Bible, you should not be put to shame. That is what we are teaching you. கர்த்தர் உனக்கு தரணும்னா அள்ளி கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சிட்டு கொடுப்பாரு. If the Lord should give to you, he will even bring it from the roof. அவரை கொடுக்க வை. You make him to give. அவர் வாக்குத்தத்தத்தை எல்லாம் கையில வச்சிருக்கிற, அதெல்லாம் பெற்றுக்கொள். You have the promises in your hands, receive it from him. நமக்குள்ள கடன் என்ன? What is the debt we have? இந்த வருஷத்துல 2 கடன் இருக்கு நமக்கு. We have 2 debts this year. எழுத்தின் பிரகாரமான கடனை இவ்வளவு நேரம் சொல்லிட்டேன், அதை முடிஞ்சா அடைச்சு தீர்த்து தப்பி வந்துரு. Little kind of debts I told you, if possible you come out of it. ரோமர் 1 அதிகாரம் Romans chapter 1 14-15 வசனங்களிலே ஒரு கடனை பத்தி சொல்லி இருக்கிறார். Verses 14 and 15 there is a debt. மூடருக்கும் கிரேக்கருக்கும் மற்ற எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க நான் கடனாளி. I am debtor both to the Greeks and to the barbarians, both to the wise and to the unwise, to read the gospel. ரோமர் 15:26-27 பார்க்கும் பொழுது, Romans 15:25 and 26. அங்கே 26-27 பார்க்கும் பொழுது 26 and 27. நீங்கள் ஏழைகளுக்கு நன்மை செய்ய கடனாளிகளாய் இருக்கிறீர்கள். You are debt to pay the contribution to the ஒன்று poor. சுவிசேஷம் அறிவிக்க கடனாளிகள், இரண்டாவது தரித்திரருக்கு உதவி செய்ய நாம் கடனாளிகள். One thing, we are in debt to declare the gospel, nextly to contribute to the poor. இந்த கடனை நீ அடைத்து விட்டாயா? Have you paid these debts? இந்த வருஷத்துல நீ சுவிசேஷம் சொல்லணும்னு கர்த்தர் சொன்னவங்களுக்கு எல்லாம் போய் சொல்லிட்டியா? And to those whom the Lord asked you to say the gospel, have you told this year? சுவிசேஷம் அறிவிப்பு பண்ணவனே ஒரு 3 பேர் வந்தாங்க, அதுக்கு பிறகு அந்த 3 பேர் எங்கிட்டு போனாங்கன்னு தெரியல. 3 of them came to say the gospel, but I don't know where they went. அதுக்கு பிறகு அவங்க காரியத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. And you are looking at your own work and going on. D.L. Moody சரித்திரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, if you see the history of D.L. Moody, ஒரு நாள் ஆண்டவர் அவர்ட்ட சொன்னாராம், நீ ஊர்லாம் ஊழியம் செய்ற, உன்னுடைய சமையல்காரனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு. One day the Lord said, you are saying doing the ministry to whole of the world, go tell to your cook. ஆண்டவரே காலையில இருந்து இத்தனை மணி வரைக்கும் இத்தனை பிரசங்கம் பண்ணிருக்கேன், காலையில சொல்லிறேன் சுவாமின்னு சொன்னார். He said, Lord, I have done the ministry from the morning until now, I will tell him early in the morning. கொஞ்ச நேரம் படிச்சார். And he lie down. திரும்பவும் நைட்ல கர்த்தர் எழுப்பி நீ போய் உடனே உன்னுடைய சமையல்காரனுக்கு சுவிசேஷம் சொல்லு. Again the Lord woke him and said, go tell the gospel to the cook. இப்படி 3 தரம் 4 தரம் பேசி பார்த்தார், ஆனா இவர் ஒண்ணும் கீழ்ப்படிற மாதிரி இல்ல. 3 or 4 times the Lord spoke, but he did not obey. அதிகாலையில எழும்பி நேர அவனுடைய இடத்துக்கு போனார். Early in the morning he went straight to his place. அவனுக்கு சொல்றதுக்கு 2-3 வசனத்தை எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி போனார். And took 3 or 4 verses to say about to him, and he went. அங்க போனா அவன் தற்கொலை பண்ணி செத்து கிடந்தான். There when he went, he hung himself and he died. அவன் எழுதி வச்சிருந்தான், இத்தனை மணி வரைக்கும் காத்திருந்தேன், எனக்கு இளைப்பாறுதலே கிடைக்கல, நான் செத்து போயிட்டேன், சாகுறேன். He had written and kept, I had been waiting for so many hours that I might find rest, I did not have rest, I therefore died. அறிவிக்க நீ ஒரு கடனாளி. You are in debt to say the gospel. ஆண்டவர் சொல்லும்போது அந்த வார்த்தையை அந்த இடத்துல சொல்லு. When the Lord asks you to say those words in that place. அடுத்து நன்மை செய்ய, பொருள் சகாயம் செய்ய, தரித்திரருக்கு உதவி செய்ய நாம் கடனாளிகள். இந்த வருஷத்துல எத்தனை பேருக்கு நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க? Nextly, to help the poor and to contribute to the poor, you are in debt. How many of you have helped this year? நீங்க யோசிச்சு பாருங்க. You think for yourself? நீங்க எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க இந்த வருஷத்துல? And to how many of them have you been helping? உங்களுடைய மனசாட்சி இந்த விஷயத்துல சுத்தமா இருக்கா? Is your conscience clear in this aspect? என்னால முடிஞ்ச அளவு நான் உதவி செஞ்சிருக்கிறேன்.
To the extent possible I have என்னால helped. முடிஞ்ச அளவு நான் சுவிசேஷம் சொல்லி To இருக்கிறேன். the extent possible I have told the gospel. அடுத்ததாக Nextly, மத்தேயு 12ஆம் அதிகாரம் Matthew chapter 12 36ஆம் வசனம். verse 36. மத்தேயு 12:36 வாசிக்கலாம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே சொல்லி இருக்கிறது வீணான வார்த்தைகள் குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Here it is said that you have to give account for every idle word. ஒன்று தாளந்துகளுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். Firstly, you should account for your talents. இரண்டாவது உன்னுடைய கடன்களுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். Secondly, for your debts you have to pay account. மூன்றாவது இயேசு சொல்கிறார் உன்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Thirdly, Jesus says you have to pay account for every idle மனுஷர் word. பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு கொடுக்கணும். For every idle word that men shall speak, you should give account. அப்படி பார்த்தா நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய கணக்குல இருக்கா? That means every word we speak, is it in the account of the Lord? நான் ஒரு காலத்துல அப்படி எல்லாம் யோசிச்சேன். I have thought like this once. எல்லா வார்த்தையும் எப்படி கணக்குல வரும்? ஓரளவு தான் வரும் போல் இருக்குன்னு. I thought as to how can all the words come into his account only இப்ப to a few extent. இந்த CD, iPad, pen drive எல்லாம் வந்த பிறகு எனக்கு உண்மையாவே ஆமா இது கதை முடிஞ்சு போன கேஸ் தான். எல்லாத்துக்கும் கணக்கு கொடுத்து தான் ஆகணும். When the CD, iPods and pen drive have all come, I could say that for you have to give account for everything. எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். For everything we have to give account. கெட்ட வார்த்தைகள், For every bad words, தாறுமாறான வார்த்தைகள், for every traverse words, வீணான வார்த்தைகள், for every idle words, பக்தி விருத்தி இல்லாத வார்த்தைகள், for every words which has no மனம் godliness, பதறி பேசும் வார்த்தைகள், for every words which we speak in our தூஷணமான anger, வார்த்தைகள், for every accusing words, தெரியாததை பேசுகிற for வார்த்தைகள், words which we speak with ignorance, கடின வார்த்தைகள், for every hard word, நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை எல்லாத்துக்கும் கணக்கு எல்லாம் அக்கவுண்டபிள் தான். for every good and bad words, you have to give account. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். Those of them who fear the Lord will speak one to another, and they will அவைகள் God will ஞாபக carefully. புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. It is written in the book of remembrance. எல்லா உன்னுடைய வார்த்தைகள் தேவனுடைய சமூகத்தில் சுருக்கமா இருப்பதாக. Therefore let your words be few in the presence of God. ஒரு சிலர் சாட்சி சொல்ல விட்டுட்டு டொங்கு டொங்கு நீங்க மைக்க தட்டுறாங்களேன்னு யோசிக்கிறாங்க. Some of them think as to why they are knocking the mic when they are asked to testify. தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமா இருக்கணும். ஒரு சிலருக்கு சைக்கிள் ஏறிடுவாங்க, இறங்க தெரியாது. In the presence of God, your words should be very few. They will ride the cycle, they will not able to get down. அதுபோல சாட்சியில ஏறிட்டு திருப்பி 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 அதிலேயே சுத்திட்டு இருப்பான். அந்த இயேசுவின் நாமத்தில் மட்டும் இறங்குறது மட்டும் வராது. Like this, he will be keeping going on round in the testimony, not able to get down from it. ஒரு சிலர் இந்த சாட்சியில எழும்பிட்டு தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப மகிமைப்படுத்தி பேசுவாங்க. Some of them will exalt their families in the testimonies and speak. அது அல்ல. That's not so. சாட்சியில எழும்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். You should get up for testimonies and exalt the name of the Lord. நான் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு அம்மா எழும்பி என் பையன் அப்படி என் பையன் இப்படின்னு நான் சொன்னேன், கர்த்தரை சொல்லு, உன் பையனை சொல்றதுக்கு அது வேற எங்கிட்டாவது போய் சொல்லுன்னு சொன்னேன். In one place, one woman testified of her son, saying that my son is like this and that. I said, you name, exalt the Lord, you exalt your son somewhere else. அதோட கூட்டத்துக்கு வராது. But that shall not come for the meeting. அப்படி வந்தாலும் எனக்கு டைரக்டா இருக்கிற அந்த தூணுக்கு அங்கிட்டு போய் உட்கார்ந்து. Even if she has to come, she will sit behind the pillar which is directly நீ before எங்க me. போயினாலும் உட்காருன்னு விட்டுட்டேன். I left her to go sit ஆனா anywhere. தான் பையனை பத்தி அதுக்கு ஒரு பெரிய அதீத நம்பிக்கை, அதீத புகழ்ச்சி. But she had a great hope and praise concerning her son. அவன் ஒரு குடிகாரன். He was a drunkard. அவனை பத்தி தேவசமூகத்துல சொன்னீங்கன்னா திருப்பி குடிகாரன் மகா குடிகாரனா மாறுவான். To say about him in the presence of God, he will become a worse தேவ drunkard. சமூகத்தில் உன் வார்த்தை சுருக்கமா இருப்பதாக. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில இருக்கிறாய். Let your words, பிரசங்கில 2ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லி 5ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்லி இருக்கு. let your words be few in the presence of God, as it is said in Ecclesiastes chapter 5, because God is in heaven and we are on earth. ஒரு சிலருடைய சூழ்நிலை மாறின உடனே நீங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. Some of you, when situations change, you should not speak as you like. அதே சூழ்நிலை திருப்பி மாறுங்கிறத நீங்க நினைவுல வைக்கணும். You should think that same situation will come back to you. தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடினான். David feared Absalom and ran. உடனே சீமையும் வந்தான். Immediately Shimei came. கல்லு மண்ணெல்லாம் அள்ளி போட்டு இரத்த பிரியனை தொலைஞ்சு போன்னு மண்ணள்ளி போட்டான். He carrying the stones, he abused saying, oh blood, or you just get lost. என்ன நடந்துச்சு? What happened? திரும்பி தாவீது சிங்காசனத்துக்கு வந்துட்டான். And David came back to the throne again. யார் மேல மண்ணள்ளி போட்டானோ அவன் கால்ல விழுந்து நிச்சயம் வேண்டி இருந்துச்சு, மன்னிப்பு கேட்க இருந்துச்சு. He whom he cast stones upon, he had to fall at his feet and ask for வார்த்தைகளை நீங்க forgiveness. ரொம்ப கவனித்து பேசணும். Be careful with your words. அப்போஸ்தலர் நடபடிகள்ல பவுல் ஒரு தீவுல மெலித்தா தீவுல போய் கரையேறினான். In Acts, we can see Paul going and landing in Melita. மெலித்தா தீவுல அவன் போய் இருக்கும்போது When he went to the Isle of Melita, அங்க என்ன நடந்தது? what happened? ஒரு பாம்பு இவன் கையில கடிச்சிருச்சு. A serpent bit his hand. உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? Immediately what they said? இவன் கொலைகாரன். He is a murderer. அப்படிதான் அந்த ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க. That's how the people said. ஆனா இப்போ அவன் நுரை தள்ளி செத்து போயிடுவான்னு யோசிச்சாங்க, அவன் சாகல. Now they thought that he will die with that poison. இந்த நரம்பு இல்லாத நாக்கு மறுபடியும் என்ன பேசுச்சு தெரியுமா? But this tongue which has no nerves, what it said என்ன for? பேசுச்சு?
what it spoke. இவன் பவர்ஃபுல் ஆளு, இவன் தேவனா இருப்பான்னு நினைக்கிறேன் நான். We think that he is a powerful man, he should be God himself. 10 நிமிஷத்துக்கு முன்னால கொலைகாரன், அதுக்கு பிறகு தேவன். He was a murderer before 10 minutes, is now a God. 10 நிமிஷத்துக்கு முன்னால தூசணம், அதுக்கு பிறகு காமனரம் கழிச்சு ஸ்தோத்திரம் பிரதர் மன்னிச்சிடுங்க தெரியாமல் பேசிவிட்டேன். Abusing before 10 minutes. ஆவி. Abusing before 10 minutes and after 10 minutes saying, sorry brother, I spoke without knowing, it's the spirit of Shimei. எப்படி கெட்ட வார்த்தை பேசும்போது தெரியாம பேசிட்டியா? Did you speak bad words without knowing? உன் வாயில பேசாம இன்னொருத்த வாயில பேசிட்ட? Did you speak in another man mouth without your word? உன்னுடைய வாயில இருந்தா வருது, உன் இருதயத்துல இருக்கிறது தான் வெளியே வருது. It came out of your mouth because it's in your heart. வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். You should give account for your words. மோசே மனம் பதறி ஒரு வார்த்தை பேசினான். Moses in his anger he spoke out one word. கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுவோமா? Shall we be able to bring out waters from this rock? அந்த கன்மலை அடித்தான். He beat that rock. ஆண்டவர் சொன்னாரு, அந்த இடத்துல நீ என்னை பரிசுத்தம் பண்ணல, நீ கானான்ல கால் வைக்காதன்னு சொன்னார். The Lord said, you did not sanctify me in that place, you did not step into Canaan. தேவனுடைய வார்த்தைகளை கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். You use the words of God rightly. ஒரு வார்த்தையை கூட்ட கூடாது, குறைக்க கூடாது. Should not add or diminish a word. உன்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? How is your words? உன் புருஷன்ட்ட நீ எப்படி பேசுற? How are you speaking to your husband? மனைவியிடத்துல எப்படி பேசுகிறாய்? How do you speak to your wife? நீ பெற்ற பிள்ளைகளிடத்தில் எப்படி பேசுகிறாய்? How are you speaking to your children whom you have begotten? உன்னை பெற்ற பெற்றோர்களை எப்படி பேசுகிறாய்? How are you speaking to your parents who have given birth to you? உனக்கு மேல அதிகாரிகளிடத்தில் எப்படி பேசுகிறாய்? How are you speaking to your authorities? புறஜாதிகளிடத்தில் நீ எப்படி பேசுகிறாய்? How are you speaking to the Gentiles? உன்னுடைய வார்த்தைகளை தேவன் கணக்கு பார்த்துக்கிட்டே இருப்பார். The Lord is saying, careful about your words. சங்கீதம் 56:8. Psalm 55:8. 56:8. 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அளவோ இருக்கிறது. அடுத்து உன் கண்ணீருக்கு கணக்கு கேட்பார். Nextly he will account for the tears. ஆண்டவர் கணக்கு கேட்கிற விஷயத்தை நீ கவனிக்கணும். You be careful for what the Lord is asking account for. அப்போ நீ Dress இல்ல அது இதுன்னு அழுததுக்கு, வீட்ல சண்டை போட்டு உன்னை மத்தவங்க ஏசுனதுக்கு அழுததுக்கெல்லாம் கண்ணீர் கணக்கு உண்டா? Is there an account for you crying for the dress you have not received or for fighting with one another? ஆத்துமாக்களுக்காக அழுத கண்ணீருக்கு கணக்கு உண்டு. For the tears that you have shed for the souls you have account. பரிசுத்தத்துக்காக அழுத கண்ணீர்களுக்கு கணக்கு உண்டு. For the tears you cried out for holiness there is account. விசுவாச வாழ்க்கையில நிலை பெற முடியவில்லை என்று அழுகிற அழுகைக்கு கண்ணீருக்கு கணக்கு உண்டு. For the tears you shed that you are not able to stand for faith life there is an account. எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன். Looking unto the prophet Ezekiel, the Lord said, I have seen your tears. தாவீதினுடைய கண்ணீர் எல்லாம் தேவனுடைய கணக்கில் இருந்து கொண்டே வந்தது. That the tears of David was all in the account of the Lord. அபிஷேகத்தின் நிமித்தம் அவனுக்கு வந்த போராட்டங்கள். The struggle which he got because of anointing. உபதேசத்தின் நிமித்தம் வந்த போராட்டங்கள். The strife that he got because of the doctrine. கோலியாத்தை கொன்றதின் மூலம் உள்ள போராட்டங்கள். Because he killed Goliath, the problems that he faced. பல விதங்களில் அவன் கண்ணீர் வடித்தான். He shed tears so many times. அவன் வடித்த கண்ணீர்கள் கணக்கில் சேர்ந்து கொண்டே இருந்தது. And all his tears were added in the water. நீங்க விட்ட கண்ணீர் எல்லாம் கணக்குல இருக்குமா? Is your tears an account? யோசிச்சு பாருங்க. Just think and see. நீங்க எதுக்கெல்லாம் கண்ணீர் விடுறீங்க? What are you shedding tears for? ஒரு சிலர் எல்லாம் தொட்டால் சினிங்கிகள். Some of them are like touch me nots. ஒரு சின்ன காரியம் சொன்னா போதும், உடனே அது எப்படி தான் எங்க இருந்துட்டு வருதுன்னு தெரியல, ஓவர் ஸ்டாக் டக 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 தனியா கொட்டிரும். Even for a small matter do not know where the tears are coming from, it just pours out like that. ஆனா சிலுவையை பார்த்தா அழுகையே வராது. But looking into the cross they will not cry. ஒருத்த வேதனைப்பட்டா கண்ணீரே வராது. One who is in pain when they see they will not cry. ஒரு துக்க வீட்டுக்கு போனா அழ மாட்டான். Going to a house of sorrow he will not cry. பைபிள் சொல்லுது, அழுகிறவர்களோடே சேர்ந்து அழுங்கள். The word of God says weep with them that weep. ஆனா நீ விடுகிற தெய்வீகத்திற்காக நீ பட்ட பாடுகள்ல விட்ட கண்ணீர்களுக்கு நிச்சயம் கணக்கு உண்டு. For the godliness and for during the sufferings when you are crying you have definitely a reply for it. எபிரேயர் 5:7 படி பார்க்கும் பொழுது, Hebrews 5:7, 5:17 பார்க்கும் பொழுது, Hebrews 5:17, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it said there? இயேசு தான் உலகத்தில் இருந்த நாட்களில், when Jesus was in this world, அவர் மாம்சத்தில் இருந்த காலங்களில், when he was in his flesh, தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவர்களுக்கு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். he looking at the one who will deliver from the death, he cried with my loud voice and he with tears. எபிரேயர் 5:7 நாம் அதை பார்க்கலாம். Hebrews 5:7 we can see that. அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணின காலங்கள். With strong crying and tears he made supplication. அப்போஸ்தலர் 20:19 பார்க்கும் பொழுது, Acts 20:19 when you see, அங்கே பவுலுடைய ஜெபம், பவுலுடைய ஊழியம் எப்படி இருந்தது? how was the ministry of Saint Paul? கண்ணீரோடு நான் கர்த்தரை சேவித்தேன். He served God with tears. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. That is what the word of God says. மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடும் கர்த்தரை சேவித்தேன். With humility of mind and with many tears he served இந்த God. ஊழியத்தின் பாதையிலே எத்தனையோ ஊழியர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். In the path of ministry many sons of God are shedding tears. இந்த விசுவாச பாதையிலே எத்தனையோ தேவனுடைய ஜனங்கள் கண்ணீர் விடுகிறார்கள். In the path of faith many people of God are shedding tears. ஒரு சிலர் சேலை வாங்கி கொடுக்கலன்னு கண்ணீர் விடுறாங்க. இது கணக்குல சேரும்னு நினைக்கிறீங்களோ? Some of them are crying that they do not
not get the sari, will it be added in the account? ஒரு சிலர் அதுக்கு தான் வீட்டுல இந்த ஆள கல்யாணம் கட்டினதுல இருந்து எனக்கு ஒரு Dress கூட வாங்கி தரல, நீ என்ன Dressே போடாமல இருக்கிறது 40-80 இருக்கு, அது போதும். Some of them are fighting in their houses for this sari which they not got, that you have got 14-50 size, that is sufficient. இன்னும் நமக்கு இந்த அட்டையின் குமாரத்திகளுடைய புத்தி இன்னும் போகல. You are not still not losing the character of the house leech. அது 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்க Dress வாங்கி கொடுக்கல, யாருக்காவது வாங்கி கொடுத்தா அழும். நம்ம மெச்சூரிட்டி ஆகி பைபிளை தூக்கி விசுவாசி ஆகி 40 வருஷம் ஆச்சு, இன்னும் Dress வாங்கி தரல, எங்களுக்கு நல்லா கவனிக்கல, எங்களை விசாரிக்கல, எங்களை கேட்கல, ஒரு இடத்துக்கு கூட ரோட்ல கூட்டு போல. இதெல்லாம் இனிமே அக்ரிமெண்ட்ல கல்யாணத்துல போடணும், ரோடு வழியாய் உன்னை கூட்டி கொண்டு திரிவேன், அப்படியா? That is the aspect of the second or third standard children. You should not cry and seek for and complain saying that you are not called for and gone on the roads, that you have to covenant when you are getting married itself. நமக்கு நம்முடைய ஆளுங்களுக்கு எதுக்கு கண்ணீர் வடிக்கணும்னு தெரியல. Our people do not know what to shed tears for. ஆனா சாவு வீட்டுக்கு போனா உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருப்பான், எங்கயாவது உட்கார்ந்து எல்லாரும் பாப்பாங்க, என்னடா விசுவாசிகள் இப்படி உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காமா, அங்க ஒரு கூட்டம் அழுதுட்டு இருக்கும், அவனுக்கு அந்த இடம் பொருள் ஏவல் ஒண்ணுமே தெரியாது. But going to the death house, there will be a group who is sitting and just smiling out there, and people will be marveling as to what is going happening. They do not know what to do, where to do. இந்த சேலை வாங்கி கொடுக்கலன்னு விட்ட கண்ணீருக்கு கர்த்தர்ட்ட கணக்கு கொடுக்கணுமா? என் கண்ணீருக்கு நீ பதில் கொடுக்கணும். யாருக்கு? புருஷனுக்கு வார்னிங். The tears that they have shed for not getting this sari, they will say, you have to pay account for the tears that I have shed because you are not the sari. இதெல்லாம் துருத்திலையும் போய் சேரல, அக்கவுண்டபிளாவும் ஆகவே இல்ல. This is not going into the bottles nor in your account. நீ ஆத்துமாக்களுக்காக, பரிசுத்தத்திற்காக, விசுவாசத்திற்காக, ஆத்தும மீட்புக்காக நீ கண்ணீர் விட்டினா அது கணக்குல வந்துகிட்டே இருக்கும். If you shed your tears for the souls, for the faith and for the holiness and for the souls that are perishing, it will be added in your account. எரேமியா 9:1 அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுமானால் நலமாய் இருக்கும், அப்பொழுது என் குமாரத்தை கொலைன்னு கொடுத்த பிள்ளைகளுக்காக நான் இரவும் பகலும் அழுவேன். In Jeremiah 9:1 we see that, oh, that my head were waters and mine eyes are fountains of water, I will weep day and night for the slain of my daughter of my people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. லூக்கா 16:2 பார்க்கும் பொழுது, Luke 16:2 when we see, அங்கே ஒரு கணக்கு சொல்ல இருக்கிறது. There is an account. உன்னுடைய உக்கிரான கணக்கை ஒப்புவி. You have to pay account of your stewardship. உன்னுடைய பொறுப்பு கணக்கை நீ ஒப்புவிக்கணும். You have to pay the account of your authority. நாம எல்லாம் ஆவிக்குரியவர்கள். We are all spiritual people. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. We have a responsibility. நம்முடைய ஜீவியத்தை குறித்து நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. We have a responsibility concerning our life. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். Every sin that sins will die. அவனவனுடைய ஆத்துமாவுக்கு அவனவன் தான் உத்தரவாதி. Each one is responsible for his soul. உன்னுடைய உக்கிரான கணக்குன்னு சொன்னா உன்னுடைய பர்சனல்ல இருக்கிற ஆவிக்குரிய தன்மை. Account of stewardship is your personal accounting of yourself. யாக்கோபை குறித்து நாம் படிக்கும் பொழுது, When we see about Jacob, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துல, in Genesis chapter 31, 39:40 அந்த யாக்கோபு தன்னுடைய உத்தரவாதத்தை சொல்லுகிறான். verses 39 and 40, Jacob says of his responsibilities. உங்க அப்பா எப்படிலாம் என்கிட்ட கணக்கு கேட்டு வாங்கினாருன்னு ரெண்டு மனைவியையும் கதையை சொன்னான். He is telling the story to his two wives as to how much their fathers asked account. பீருண்டதை நான் அவரிடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாது. That which அவர்ட்ட மாமனாட்டியே கணக்கு கொடுக்கறான். he is paying the account to his father-in-law self. நான் அதற்காக உத்தரவாதம் பண்ணினேன். I have been interceding for them. களவு போனதுக்கு கணக்கு கொடுத்தேன். For that which was stolen, I paid அந்த account. கணக்கை நீர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனபடியால் நான் பதிலுக்கு கொடுத்தேன். You did not receive that account, therefore I gave instead of it. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. The cold of the day, cold of the night and during the day, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. sleep was far from my eyes. இவ்விதமாய் நான் பாடுபட்டேன். Like this I have suffered. 20 வருஷம் பாடுபட்டேன். For 20 years I suffered. 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். 10 times you changed my labor. ஆனாலும் நான் அந்த வேலையை செய்தேன். And yet I did the work. பாருங்க எப்படிலாம் அவனுக்கு கணக்கு கேட்கப்பட்டதுன்னு பாருங்க. See how he was accounted for. களவு போயிடுச்சுன்னா அத சரி களவு போனதுல கணக்குல எழுதல, அதெல்லாம் அது கிடையாது, நீ தானே விட்ட அதை கொடுன்னு சொல்லி அந்த மாமனார் வாங்கிட்டார். If anything is gone in theft, then he does not leave him like that, the father-in-law asked account for that. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. You think and see as to how it will be. உன்னுடைய ஜெபத்துக்கு ஒரு கணக்கு கேட்பார். For your prayers he will ask account. அதான் உன்னுடைய உக்கிரானம், உன்னுடைய பொறுப்பு, அது உன்னுடைய தனிப்பட்ட பர்சனல், நீ அதுக்கு கணக்கு கொடுக்கணும். That is your stewardship,
that is your personal life, you have to account for பைபிள் it. ரீடிங்க்கு வேத வாசிப்புக்கு ஒரு கணக்கு கொடுக்கணும். For your Bible reading, you have to pay account. உன்னுடைய தனிப்பட்ட உபவாசத்துக்கு நீ ஒரு கணக்கு கொடுக்கணும். For your personal fasting, you should give account. உன்னுடைய விழிப்பின் ஜெபத்துக்கு நீ ஒரு கணக்கு கொடுக்கணும். For your watching and praying, you should give account. ஒரு புருஷன் சொன்னா தன்னுடைய குடும்பத்துக்கு உழைப்புக்கு கணக்கு கொடுக்கணும். If it is a husband, he should account for the labors he has done for his house. உன்னுடைய உக்கிரான கணக்கை ஒப்புவி. You pay account of your stewardship. உன்னுடைய ஜெபம் இந்த வருஷத்துல உங்களுடைய ஜெபம் எல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சா? Is your prayer right in this year? யோசிச்சு பாருங்க. Just think and see. பைபிள் ரீடிங் எல்லாம் கரெக்ட்டா பண்ணீங்களா? Is your Bible reading perfect? உங்களுடைய உபவாசம் எல்லாம் இந்த வருஷத்துல கரெக்ட்டா கணக்கு முடிஞ்சிருச்சா? Is your fasting closing your accounts this year? எப்படி யோசிச்சு பாருங்க. Just think and see. எத்தனை நாள் சாப்பாட பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிட்டீங்க? How many days after seeing the food you have say praise the Lord and eaten? சொல்லுங்க. டீ பார்ட்டி, சொந்தக்காரன், கல்யாணம், அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான். எத்தனை உபவாசம் மண்ணா போச்சுன்னு தெரியலையே. Do not know how many fastings have gone away that your relatives or your friends have come. யோசிச்சு பாருங்க. உங்களுடைய உபவாசம் எல்லாம் கணக்கு கரெக்ட்டா இருக்கா? Is your account of fasting right? ஒரு சிலர் உபவாசம் உடனே டெய்லி உபவாசம்பாங்க. Some of them, if it is fasting, they will say everyday fasting. ஒரு விசுவாசி 3 தரம் உபவாசிக்கணும். A believer should fast 3 times. 3 times. ஒரு நாளைக்கு 3 தரம் சாப்பிடுறீல்ல, அதே மாதிரி வாரத்துல 3 times நீ ஃபாஸ்டிங் எடுக்கணும். In a week, you have to fast for 3 times as you eat 3 times a day. அந்த வேதபாரகன் இல்லாவிட்டால் அந்த பரிசேயன் அவன் சொல்றான், நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். That Pharisee is saying that I am fasting 2 times a உங்களுடைய week. நீதி அதிலும் அதிகமாயிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். Except your righteousness exceed his, you should not enter to the kingdom of heaven. அப்ப ஒரு விசுவாசி அட்லீஸ்ட் எத்தனை டைம்? 3 times. Therefore, a believer should at least fast for 3 times. ரைட், ஓகே. அப்படினு பார்த்தா இந்த வருஷத்துல வாரத்துல நான் 3 தரம் உபவாசம் இருந்திருக்கேன் அப்படினு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். If it is so, those of them who have fasted for 3 times every week, you lift your hands this year. என்னாச்சு? ஒரு சிலர் உபவாசங்கிறது Some of them say it's fasting. ஜஸ்ட் 2 பழம் மட்டும் சாப்பிடுறது. They just eat 2 fruits. உபவாசங்கிறது They say fasting. இந்த பிரெட் பாம்பே டோஸ்ட்னு ஒரு 7 பீஸ் மட்டும் சாப்பிடு, ஸ்லைஸ் மட்டும் சாப்பிடுறது. And eating the Bombay toast for 7 slices. உபவாசங்கிறது And says fasting. ஒரு 2 கப் ஜூஸ் மட்டும் தான் குடிக்கிறது. And drinking only 2 cups of juice. ஒரு சிலர் உபவாசங்கிறது Some of them say fasting. ஆனா எதுவுமே குடிக்கல, ஒரு கப் ஓட்ஸ் மட்டும் தான் குடிக்கிறது. They don't drink anything except for a cup of எதுவுமே oats. குடிக்கிறது இல்லங்கறதோட நிறுத்திக்கணும். You should stop with not drinking anything. ஆனா ஒரு சிலருடைய உபவாசத்தை நான் பார்த்திருக்கிறேன். But I have seen some fastings. அப்படியே பெல் அடிச்ச மாதிரி கரெக்ட்டா சின்சியரா இருப்பாங்க. They will be very sincere in that fasting. முஸ்லிம்ஸ் பாருங்க. Look at Muslims. அந்த நோன்பு நாட்கள்ல எப்படி இருக்கான்னு பாருங்க. In their days of fasting, how they நாம are. சொல்லுவோம் அவன் காலையில பிரியாணி சாப்பிட்டுட்டு பகல் முழுசும் சும்மா இருக்கான். நீ அப்படி இருந்து பாரேன். We say that he's eating biryani early in the morning and he's fasting the whole day. You also be like that. நம்முடைய உபவாசத்தெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா நம்ம கணக்கு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. If you account for our fasting is very low. ஏன்னா பிரச்சனையே இல்லை இப்போ. Because there's no problems now. யாராவது ஒரு ஆள் நமக்கு உபவாசம் போட்டு ஜெபிச்சிட்டே வர்றான். Somebody is fasting for us and praying. அதனால நம்ம வண்டி ஓடிட்டே இருக்கு. Therefore, our vehicle is running. கிருபையினால நம்ம வண்டி ரன் பண்ணிட்டே இருக்கு. By grace, our vehicle is running. அதனால நம்முடைய உபவாச கணக்கு போட்டு பார்த்தா இப்ப கணக்கு क्वेश्चन மார்க்ல நிக்கும். Therefore, when we account for our fasting, it will stand a question mark. வாரத்துல புது வருஷத்துலயாவது இத பிராக்டீஸ் பண்ணுங்க. At least in the new year, you practice this. 3 தரம் ஒரு நாள் ஒரு வாரத்துல நீ உபவாசம் இருக்கணும். 3 times a week you should fast. உன்னுடைய விழிப்பு ஜெபம். You're watching and praying. 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? At least 1 hour should you not be awake with இயேசு me. சொன்னார், 1 மணி நேரம் என் கூட விழிச்சிரு. You awake with me at least 1 hour, said Jesus. சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரம் விழித்திரு. That you might not yet enter into temptation, you be awake. பிரச்சனைங்கறவங்க இனிமே இந்த 1 மணி நேரம் நைட்ல இயேசுவோடு இருந்து ஜெபிச்சு பாரு, அடுத்த நாள் சோதனை இல்ல, அடுத்த வாழ்க்கையிலும் சோதனை இல்ல. Those of them who say problems over problems, you wait for 1 hour and pray and see, you will find no temptations or trials after that. அடுத்ததாக Nextly, 2 ராஜாக்கள் 12 அதிகாரம் 2 Kings chapter 12 15 வசனம். verse 15. 2 ராஜாக்கள் 12:15. வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை வரப்பற்றிக் கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள். அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். பணத்தை கொடுத்த இடத்துல கணக்கு கேட்காம விட்டாங்களாம். காரணம் அவங்க ரொம்ப உண்மையா இருந்தாங்களாம். When they have given money, they did not ask the money because they were so faithful. கர்த்தருடைய வேலைக்காக பணம் சேகரிக்கப்பட்டது. The money was gathered for the work of the Lord. அங்கதான் ஃபர்ஸ்ட் உண்டியல் பெட்டி வச்ச இடம். This was where firstly they kept the offering box. அங்கதான் ஃபர்ஸ்ட் உண்டியல் பெட்டி. இன்னைக்கு எல்லாரும் குலுக்கிட்டு அலையறாங்களே, இப்பொழுது பாடல் பாடல்படும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வேலையெல்லாம் செய்யறது வந்து ஃபர்ஸ்ட் 2 ராஜாக்கள்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. Firstly, this offering box was placed in this 2 Kings only. அப்படிதானே? கரெக்ட் தானே நான் சொல்றது?
ஆதாரத்தின்படி 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் Second 9ஆம் Kings, வசனம். ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதை பலிபீடத்தண்டை வலது பக்கத்தில் வைத்து விட்டான். 2 Kings 12 verse 9, the Jehoiada the priest took a chest and bored a hole in the lid and set it beside the altar. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வரைக்கும் குடுக்க ஆரம்பிச்சிட்டான். Today even the communists is beginning to shake this. எல்லாரும் இந்த உண்டியல குடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. All of them are shaking over this box. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் குடுக்கல வச்சிருந்தாங்க. Firstly it was not shook but it was kept. தேவைப்படுறவங்க கர்த்தருடைய சமூகத்துல போடணும்னு ஏவப்பட்டவங்க போடலாம் அப்படின்னு இருந்துச்சு. All of them who wanted to put the offering should put it in that place. அதை எடுத்து வாரம் அவங்க வந்து கணக்கு பார்த்து பணத்தை எடுத்து வேலைக்கு கொடுப்பாங்க. Keeping that they will account and give for the work of the Lord. அப்படி வேலைக்கு யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட போய் இவங்க நீங்க எப்படி செஞ்சீங்க, எதுக்கு இவ்வளவு வச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிலாம் கேட்கல. காரணம் என்னன்னா வாங்குனவங்க எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஆளுங்க. And they do not go on account for the money they have put, because all those who have got the money were perfect people. ரொம்ப அழகா கணக்கு கேட்கணும்னு அவசியம் இல்ல, பார்த்தாலே புரிஞ்சுக்கும் அந்த அளவு அவங்க அழகா வேலை செஞ்சாங்க. They need not be asked account of, because they were faithful people and they were beautifully doing the work. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? What do we understand from this? பணத்துக்கும் கணக்கு இருக்கு. There is an account for money too. நீ சரியில்லைன்னா கணக்கு கேட்பார். If you are not wrong, then he will ask இந்த account. வருஷத்துல உன்னுடைய பணம் டர்ன்ஓவர் எவ்வளவு? This year you should tally your account for money. உன்னுடைய டர்ன்ஓவர் எவ்வளவு? What's the turnover? உன்னுடைய வருமானம் எவ்வளவு? What is the income? உன்னுடைய பணம் எவ்வளவு பணம் உன் கையில வந்து போயிச்சு? How much has gone in your hands? எவ்வளவு சம்பாதிச்சாய்? How much have you earned? இந்த பணத்துக்கு கணக்கு கேட்டா நீ எப்படி கணக்கு கொடுத்துருவியா? If you are accounted for this earning, will you give account? உன்னுடைய காணிக்கைகள் எப்படி? How was your offerings? ஊழியத்துக்காக நீ கொடுத்தது எப்படி? Have you given for ஏழைகளுக்காக கொடுத்தது எப்படி? How have you given to the poor? உன்னுடைய பணத்தை உன்னுடைய குடும்பத்துக்காக செலவழிச்சியா செலவழிக்கலையா? Have you spent for your family or not? இல்ல உன் பணத்தை உனக்கு செலவழிக்காம உன் குடும்பத்துக்கு செலவழிக்காம மற்றவங்க குடும்பத்துக்கு செலவழிச்சு மாட்டிக்கொண்டாயா? Or have you spent for others' family beside your family and got caught? வீட்ல உள்ள பிள்ளைகளுக்கு Dress வாங்கி தர மாட்டான், யாருக்கோ Dress வாங்கி கொடுப்பான். Not getting the dress for his family children, but for getting dress for others. இது எல்லாத்துக்கும் நீ கணக்கு அக்கவுண்டபிள் தான். This is all an account. எல்லாவற்றையும் அந்த கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார். The Lord who is asking account will come. உனக்கு கணக்கு நீ வாங்கின பணத்துக்கெல்லாம் கணக்கு கொடுக்க முடியுமா? Can you give accounts for the money you have got? உன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்கு நீ பணத்தை எவ்வளவு செலவழிச்சிருக்கியோ அதுக்கு கணக்கு கொடுக்கணும். You should give account for your luxurious life, how much you have spent. நீ செலவழிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். For every money you spend, you have to give account. என் பணம், என் சம்பாத்தியம், என்னது இப்படிலாம் நீங்க பேசலாம். You can say that this is money, my earning and my wages. மனைவிமார்கள் சில இடத்துல வீட்ல கணக்கு கேட்பாங்க, நீ உங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்தியா? அமைதியா இருமா. Some wives will ask account to the house, they will ask you keep silent because have you brought from your father's house? நான் சம்பாதிச்சது. This is my earning. இதெல்லாம் எல்லாவற்றுக்கும் எனக்கு உரிமை உண்டு. I have authority over all this. ஆனா இன்னொருத்தர் கணக்கு கேட்பாரு. And another person will ask account for you. கணக்குக்கு நீ கணக்கு கொடுக்கணும். When he asks account, you have to bestow. பிரியமானவர்களே, நம்முடைய கொடுத்த பணத்துக்கு கர்த்தர் கணக்கு கேட்டால் நாம் எப்படி செலவழிப்போம்? Dear beloved, if the Lord should account us for money that he has given us, what will we account for? இன்னைக்கு நமக்கு வந்து நம்முடைய வீடுகள்ல எவ்வளவோ பணங்கள் இருக்கு. These days we have a lot of money in our houses. ஒரு சிலருக்கு பண பிரியர்கள். Some of them are lovers of money. அப்படிதான் கடைசி நாட்கள்ல வருவாங்கன்னு 2 தீமோத்தேயுல வாசிக்கிறோம். That is how we see in 2 Timothy that in the last days they will come. 2 தீமோத்தேயு 3:2ல பார்க்கும் பொழுது கடைசி காலங்களிலே கொடிய காலங்கள் வரும். அதுல ஒரு குரூப் என்னன்னா பண பிரியர்கள். 2 Timothy 3:2 we see of perilous times that will come, of it one group will be lovers of money. இந்தியால இந்த மெடிக்கல் கவுன்சில்ல ஒரு ஹை போஸ்ட்ல தேசாய்னு ஒரு ஆள் இருந்தான். In the medical posting there was a person called Desai in a high posting. இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்ல டாப் போஸ்ட்ல ஒரு போஸ்டிங்ல தேசாய்னு ஒரு ஆள் இருந்தான். There was in Indian Medical Council there was a man called Desai in the topmost posting. அவன் சைன் பண்ணாதான் மெடிக்கல் காலேஜுக்கு ரெகக்னைஸ்ட் கொடுக்க முடியும். Only if he should sign they will be recognized in medical colleges. ஒவ்வொரு காலேஜுக்கும் கையெழுத்து போடுறதுக்கு அவன் கோடி கணக்குல வாங்கினான். He got crores of money to sign for each of the colleges. கடைசில ஒரு காலேஜுக்கு 2 கோடி ரூபாய் கேட்டான். Finally for a college he asked for 2 crores. நான் சொல்றது கதை இல்ல, நீங்க எல்லாம் படிச்சதுதான், இந்தியால உள்ளதுதான். This is not a story which is said, which we have read and said. அவன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான் குறைச்சு கொடுக்கறேன்னு. இவன் இல்ல 2 கோடி கொடுத்தாதான் கையெழுத்து. He begged him so much to decrease, but he only asked for 2 crores for the sign. அவன் அழகா பிடிச்சு கொடுத்துட்டான். And he immediately caught him and left. ஆன்டி கரப்ஷன்ல சொல்லி கொடுத்து பிடிச்சு கொடுத்துட்டான். And he caught him saying that he's got this money and he was அவன் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில சொல்லி கொடுத்து பிடிச்சு கொடுத்து விட்டான். ஆன்டி கரப்ஷன்ல கொடுத்து கம்ப்ளைன்ட் கொடுத்து பிடிச்சு கொடுத்துட்டான். He was caught in this anti-corruption and he was caught with it. வீட்ல போய் செக் பண்ணாங்க. He was checked in his house. அவனுடைய பங்களா எல்லாம் செக் பண்ணாங்க. They checked his bungalow.
எவ்வளவு கலெக்ட் பண்ணாங்க தெரியுமா? You know how much they collected? 1800 கோடி. 1,800 crores. அது போதாதுன்னு சொல்லிட்டு இந்த 2 கோடிக்கு விட்ட பிச்சைக்காரன் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான். கொடுத்தாதான் கையெழுத்து. இருக்குது வீட்டுல எவ்வளவு இருக்கு? ஏற்கனவே லஞ்சம் வாங்கி 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 1800 கோடி. இன்னும் வீட்டை தடவி பார்த்தா 1500 கிலோ தங்கம் இருந்துச்சான், 1.5 டன் தங்கம். இது போதாதா இவனுக்கு? He had already 1,800 crores of money which he had gotten bribe, and yet he is asking for 2 crores more, and he also had 1.5 kgs of gold. 1.5 டன். 1.5 tons of gold. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Just think and see how it will be. இவ்வளவும் போதாதுன்னு இன்னும் வாங்கி சேர்த்துங்க. செத்து போயிட்டேன்னா அவ்வளவும் யாரோ ஒருத்தன் அனுபவிப்பான். Not sufficient, he is still asking for more. If he should die, somebody else will just live with it. இப்ப உள்ள உட்கார்ந்து களி சாப்பிட்டுட்டு இருக்கார். Now he is inside the prison. எதுக்கு? ஆசை பாருங்க, பணப்பிரியன். The lust of money. கடைசி காலங்கள்ல மனுஷர்கள் பணப்பிரியரா மாறுவாங்க. The people in the last days will become lovers of money. நீங்க உங்கள யாராவது அப்படி தேசாய் நாவி இருக்கா பாருங்க. Have any of you become like these days? யாருக்கும் கொடுக்க மாட்டான். He will not give to anybody. இந்த நாயிட்ட தேங்காய் மாட்டிக்கிச்சான். A coconut was caught with a dog. என்ன பண்றது? What will to do? அதுக்கு உடைச்சி சாப்பிட முடியாது. It cannot break and eat. ஆனா பட் அது உருண்டுகிட்டே இருக்கு வேற. And it's keeping on rolling. இது ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா யாராவது எடுத்து தேங்காய் எடுக்க வந்தா கடிச்சிருது. It's keeping on running. If anybody comes to take the coconut, it's biting. எப்படி இருக்குன்னு பாருங்க. Just think and see how it will be. இந்த தேங்காவை உடைக்க முடியாது, அதுக்குள்ள இருக்கிற தண்ணியை குடிக்க முடியாது, தேங்காவை திங்க முடியாது, தூக்கிட்டு ஓட முடியாது. இத உருட்டிக்கிட்டே சுத்திட்டு இருந்துச்சு. ஆனா யாராவது கிட்ட வந்துட்டான் கடிச்சு கொதுது. It cannot break the coconut, not eat anything of this or drink the water. But if anybody comes near to take this coconut, it will bite them. அதுபோல ஒரு சிலருக்கு பணம் மாட்டிக்கிச்சு, யாருக்கும் கொடுக்க மாட்டான், அவனுக்கும் யூஸ் பண்ண மாட்டான். அத பார்த்தே செத்து போயிடும். Like this money is caught into some of their hands, he will not give for anybody nor use for his own, but he will look at it and die. அப்படி எத்தனை பேர் சேர்த்து வச்சான்னு தெரியலையே. Like this, I don't know how many of them have gathered. நமக்கு பணத்துக்கு அடிமைகளா மாறக்கூடாது. We should not become slaves to money. ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. He who is keeping his trust in the riches of this world cannot enter into the kingdom of God. தங்கத்தை பார்த்து, பொன்னை பார்த்து, செல்வத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று சொல்லி உன் கையை நீயே முத்தம் செய்து உண்டானால் நியாயாதிபதிகள் உன்னை விசாரிப்பார்கள்னு யோபுல வாசிக்கிறோம். In Job we read that if you are looking at the gold or silver or any of the riches, you see that it's your own and you have kissed your hands, then the judges will come and judge you. பிரதர் அனனியா காணிக்கை கொடுக்க வந்தார். Brother Ananias came to pay the offering. பாஸ்டர் பேதுரு கேட்டாரு, Pastor Peter asked, உன்னுடைய சொத்தை இவ்வளவுக்கு தான் விற்றாயா? Have you sold your property for this amount? கொடுக்கறத காணிக்க வாங்கிட்டு ஜெபம் பண்ண வேண்டியதானே, இதுக்கெல்லாம் என்ன கேள்வி அப்படின்னு கேக்குறீங்களா? Are you asking the question? He should have prayed for the amount he is given. What's the question of this? காணிக்க கொடுக்கறாங்க, பேசாம கண்ணை மூடிட்டு ஆண்டவரே ஆசீர்வதின்னு சொல்லாம இது எவ்வளவுக்கு வித்த, என்னத்துக்கு வித்த, இது என்ன காணிக்கை, இதெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வேசியின் பணையும் நாயின் கிரயமும் தேவனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. You can ask what is he to ask the question over the offerings that he is giving. It's only his job to get it and bless it, but he is asking all this, the money of the harlot and the wages of the dog should not come to the presence of God. உனக்கு எப்படி நீ சம்பாதிச்சே, எப்படி இந்த பணம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். How you have earned it and how this money has come, I should know. நீ பாட்டுக்கு ஏதாவது கொலப்படி பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டீனா, you doing some confusion, coming and paying it and going. 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல குற்றப்பிராயச்சித்த பணமும் பாவப்பிராயச்சித்த பணமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படவில்லை. 2 Kings chapter 12 verse 16 we see that the trespass money and the sin money was not brought into the house of the Lord. ஆலயத்துல வேலை செய்யறதுக்கு குற்றப்பிராயச்சித்த பணம் வரக்கூடாது. To the work in the house of the Lord, trespass money should not come. பாவப்பிராயச்சித்த பணமும் கர்த்தருடைய வேலைக்கு ஊழியத்துக்கு வரக்கூடாது. And the sin money also should not come to the house of the Lord. நான் எதுக்கு இத சொல்றேன்னு சொன்னா, why I say this is, விசுவாசிகள் எல்லாரும் பூர்ணர்கள் அல்ல. All the believers are not perfect. எல்லாரும் பூர்ணர்கள் நம்ம சொல்ல முடியாது. We cannot say that all of them are perfect. நீ கரெக்ட்டா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்த காசு மட்டும் கொடு, அது போதும். Only for your right earning, if you pay the offering, that is sufficient. சொத்துக்கு சண்டைய போட்டு எல்லாரும் சொத்தையும் ஏமாத்தி வாங்கிட்டு வந்து அதுல நீ தசமபாகம் கொடுக்கணும், அதுல நான் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. You fighting for the property and you bringing the property and paying the tithe, that is not what I asked for. அவனுக்கு வேலை வாங்கி தரேன், இவனுக்கு வேலை வாங்கி தரேன்னு ஊரெல்லாம் ஏமாத்தி எல்லாருடைய கண்ணீரையும் வடிக்க வச்சு
அந்த பணத்தை நீ கொண்டு வந்து இங்க காணிக்கை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. Getting the bribe saying that you will get the job here and there and bringing that money and paying us offering, that's of no use. 5 லட்சம் டவுரி கொடுத்தாதான் உன் பொண்ணை கட்டுவேன்னு சொல்லிட்டு 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்து 50,000 ரூபாய் இங்க தசமம் கொடுத்து நல்ல பேர் வாங்கணும்னு அவசியம் இல்ல. Demanding 5 lakhs as dowry and paying 50,000 as offering is not of no use. டவுரி பணம், பாவ பிரயாச்சித்த பணம், வட்டிக்கு வாங்கினது, ஊரை ஏமாத்துனது, சொத்தை அண்ணன் தம்பிட்ட இருந்து ஏமாத்துனது, புடுங்கினது, இந்த பணத்தெல்லாம் இங்க வந்து காணிக்கையில வைக்காதே. You do not pay as offering the money which you have gone as dowry or the money which you have got for usury without getting it by cheating the properties. You do not pay these amount as offerings. நான் சொல்றது கரெக்ட்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்றது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்மை குறித்து நாம் இந்த நாட்கள்ல கணக்கு கொடுக்கணும். யூதாஸ்ட கர்த்தர் கணக்கு கேட்காமயே அவனுடைய கணக்கு முடிஞ்சிருச்சு. These days we have to give account. Judas, without God asking his account was closed. யூதாஸ்ட கொடுத்த பணத்துக்கு கர்த்தர் ஒரு ட்ரிப் கூட அவன்ட கணக்கே கேட்கல. God did not even ask the account for any amount that he had given to Judas. கேட்டிருந்தா என்னத்தையா தப்பு கணக்கு சொல்லி அவர் திருத்தி ஏதாவது கண்டிச்சு சரிப்படுத்திருக்கலாம் நம்ம யோசிக்கலாம். Had he asked the accounts, he would have corrected him of the false accounts and would have rectified him. அவன் திருடன் சொல்லுது. But the Bible says that he is a thief. அப்படிதான் பைபிள் சொல்லுது. That is the word of God says. அவன் திருடனானபடியினா. Because he is a thief. அவன்ட கணக்கு கர்த்தர் கேட்கல. The Lord did not account him. நீ திருடிட்டே போ. You keep stealing. இந்த கணக்கே உன்னை எங்க போய் நிப்பாட்டும்? நியாயத்தீர்ப்புல நிப்பாட்டும். This account will keep you in judgment. ஆனா அனனியா விஷயத்துல பேதுரு டக்குன்னு கணக்கு கேட்டான். But in the matter of Ananias, Peter asked his இவ்வளவுக்கு தான் விற்றாயா? Did you sell for this amount? ஆம். He said yes. தேவனுடைய பரிசுத்த ஆவியினிடத்துல பொய் சொல்ல சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? How is this that Satan filled your heart to lie against the Holy Ghost? பிரியமானவர்களே, பணத்துக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். Dear beloved, we should account for the money. என்னோட இந்த கணக்கை நீங்க சரிப்படுத்துங்க. You rectify the account with today. எபிரேயர் 4:13. Hebrews 4:13. எபிரேயர் 4:13ல ஒவ்வொருவனும் தன்னை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். In Hebrews 4:13, everyone has to give account for himself. அந்த கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். We have to account to him. ரோமர் 14:12ல ஒவ்வொருவனும் தன்னை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். In Romans 14:12, everyone has to give account for himself. இது என்ன தன்னை குறித்து கணக்கு? What is the account of himself? இது உன்னுடைய தனிப்பட்ட பர்சனல் அந்தரங்க ஜீவியம். This is your personal life. ஒவ்வொருவனுக்கும் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு. Everyone has a hidden life. ஒவ்வொருவருக்கும் இருக்கு. Everyone has it. உன்னுடைய அந்தரங்க ஜீவியத்தை குறித்து நீ தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். About your hidden life you should account to the Lord. என்னை பத்தி ஆண்டவருக்கு தெரியும் அப்படினு சொல்றியே, கட்டாயம் தெரியும். You say the Lord knows about you, surely he knows. உன்னை பத்தி கர்த்தருக்கு தெரியாம இருக்குமா? Is the Lord not knowing about you? உன்னுடைய எண்ணங்களை குறித்து நீ கணக்கு கொடுக்கணும். You should give account for your thoughts. உன்னுடைய நினைவுகளை குறித்து கணக்கு கொடுக்கணும். You should give thought for imagination. உன்னுடைய உணர்வுகளை குறித்து கணக்கு கொடுக்கணும். For the feelings you should give account. உன்னுடைய அந்தரங்க ஜீவியத்தை குறித்து நீ கணக்கு கொடுக்கணும். For your inner life you should give account. சங்கீதக்காரன் சொல்றான், என்னுடைய அந்தரங்கங்களை எல்லாம் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தினீர். Psalmist says that you have placed my inner parts before the light of thy face. எல்லாம் ஆண்டவருடைய முகத்துக்கு முன்னால வந்துரும். Everything will come in before his face. ஆண்டவருடைய முகத்துக்கு முன்னால வந்தா என்ன நடக்கும்? If anything comes before the face of God, what will happen? அப்படி ஒரு வசனம் உண்டு. There is a verse like that. என்னுடைய அந்தரங்க ஜீவியம் உம்முடைய முகத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறீர். All my inward life is brought before the light of thy face. ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சத்துல கொண்டு வந்து எல்லாத்தையும் நிறுத்துவார். The Lord will bring everything before the light of his face. அன்னைக்கு வாய் பேச முடியாம நாம மாட்டிக்கொள்வோம். That day without being able to speak we will be caught. நம்முடைய அந்தரங்க ஜீவியம் எப்படி இருக்கு? How is up in our life? உனக்கு புருஷனை ஏமாத்திரலாம். You can somehow cheat your husband. மனைவியை ஏமாத்திரலாம். You can cheat your wife. அம்மா அப்பாவை ஏமாத்திரலாம். You can cheat your parents. எல்லாத்தையும் நீ ஊழியக்காரனை ஏமாத்திரலாம். You can cheat the servants of God. பாவம், அவர்கள் எல்லாம் மனிதர்கள். They are all people. ஆனா தேவனுக்கு முன்பாக உன்னால ஏமாத்த முடியாது. But before God you cannot cheat. 90ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Psalm 90 verse 8, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். Thou hast set our iniquities before thee, our secret sins in the light of thy உன்னுடைய countenance. நினைவுகளுக்கு கணக்கு உண்டு. There is account for the thoughts. உன்னுடைய எண்ணங்களுக்கு கணக்கு உண்டு. For your imaginations you have உன்னுடைய account. தனிப்பட்ட ஜீவியத்துக்கு நீ பர்சனலா கணக்கு கொடுக்கணும். For your personal life you have to give account. ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க தனியா பேசணும்பாங்க. என்ன அங்கதான் பிரச்சனை இருக்கு. Some of them say I have to speak personally with you, there's the problem. உன்னை குறித்து என்னை குறித்து நம்ம ஒவ்வொருவரும் தனக்கு தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்கணும். About you and myself we should pay each of us to account to the Lord.